தானியேல் புஸ்தகம் 9 முதல் நீங்கள் 2 முதல் சில வசனங்களை படிச்சீங்கன்னு சொன்னால், தேவ ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டுமா? தீர்க்கதரிசியாகிய ரோமியா 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் பால்கடிப்பில் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதி வைக்கப்பட்டதை நம்முடைய தானியேல் காணுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 70 ஆண்டு காலம் சிறையிருப்பார்கள் என்பதை தானியேல் அந்த புஸ்தகத்தை அறிந்ததினால, இந்த சிறையிருப்பு எப்போ மீண்டு வெளியே வருவோம், இந்த சிறையிருப்பு மீண்டு எப்போது தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருவோம் என்று சொல்லி அதை குறித்து ஜெபத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே உங்களுடைய சிறையிருப்புகள், நிறைய சிறையிருப்புகள், பிள்ளை இல்லாத சிறையிருப்புகள், கடபாரம் என்னும் சிறையிருப்புகள், பல உபத்திரம் என்னும் சிறையிருப்புகள், தப்பிப்போக முடியாத சிறையிருப்புகள், நிறைய சிறையிருப்புகள் இருக்குது. எப்படி பாபிலோனில் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களோ, கடனில் இருக்கிறவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், நோயில் இருக்கிறவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், ஒவ்வொரு துன்பங்கள் இருக்கிறவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், மனைவி புருஷன் ஒத்து போகாவிட்டால் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, சில உபத்திரங்களினால நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. இந்த அடிமைத்தனம் என்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மேலே வைக்க வேண்டும் என்று விரும்பல. இந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லா பிள்ளைகளும் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அடிமைத்தன நுகத்தை முறிக்க எகிப்தில் இறங்கி வந்தவர் இன்றைக்கும் சபையோடு சொல்லுவது, நீங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பது எனக்கு பிரியமல்ல, அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதை அறிந்து கொள்வதற்காய் தானியேல் ஜெபிக்கும் போது, அந்த 70 ஆண்டு எப்படி இருக்கும், எப்படி முடியும், எப்போ என் ஜனங்கள் போவார்கள் என்று சொல்லி தானியேல் அறிந்ததை போல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் தயவு செய்து காத்திருந்து ஜெபித்தால் அந்த அடிமைத்தனத்தின் நாட்களை கர்த்தர் சொல்லுவார். இந்த அடிமைத்தனத்தின் நாட்களை சொல்லும்போது 2 வருஷமோ 3 வருஷமோ சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவா, உன்னிலே குறைகள் இருக்கிறது, உன்னிலே குற்றம் இருக்கிறது, குற்றம் உள்ளதுனால தான் அடிமைத்தனம் வச்சேன், குறைவு இருந்ததுனால தான் அடிமைத்தனம் வச்சேன், நாம் சரியில்லாததுனால தான் அடிமைத்தனம் வச்சேன், இந்த அடிமைத்தனம் முறிப்பதற்கு ஒரு ஆண்டு காலத்தை உனக்கு நான் தருகிறேன், நீ இதில் சீராக வேண்டும், செருப்பட வேண்டும், ஆவியில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், நீங்கள் அதுக்கு கட்டுப்பட்டால் உங்களுடைய சகல அடிமைத்தனம் கர்த்தர் முறித்து போட கர்த்தர் வல்லவராயிருக்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிக்கிற ஆண்டவர் 70 ஆண்டு கால தாரித்திரியங்கள் முடிந்து, கஷ்டங்களை முடிந்து, கோரேசனாலும் அசாண்ட ராஜாக்களினாலும் தாரியினாலும் அவர்களை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்பி வைத்ததை போல கர்த்தர் நமக்காக நம் நடுவில் நின்று நம்முடைய சகல அடிமைத்தனத்தை முறித்து மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்ப இந்த 2025 உங்களுக்கு ஒரு சமாதானமாய் ஆண்டாக மாறும்படி இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை விட்டுவிட்டு இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரித்துக் கொள்ளாம தேவ பிள்ளைகள் ஆவியின் வேஷத்தை தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார், அநேகர் இந்த இடத்திலே விடுதலை ஆவது உண்டு, அநேகர் விடுதலை ஆக்கப்பட உண்டு, அநேக குடும்பங்கள் கட்டப்பட்ட குடும்பத்தை விடுதலை ஆக்குவதற்குண்டு. ஆனபடி அநேக குடும்பத்திலே பலவான் கட்டி வைத்திருக்கின்ற அந்தகார சக்தியை கொண்டு தேவன் அதை முறித்து மாற்றி உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த ஆண்டிலே ஒரு மாற்றத்தை பிள்ளை செல்வங்களினாலும் கடபாரத்தினாலும் வேலை பிரச்சனைகளினாலும் உபத்திரத்தில் இருக்க உங்களை ஒரு மாற்றத்தை தர நேரான செவ்வையான வழி நீங்கள் பார்த்து வருவீங்க என்று சொன்னார், செவ்வையான பாதைகளை பின்தொடருங்க என்று சொன்னார், செவ்வையான வழிகளை நோக்கி வருவீங்க என்று சொன்னார். அநேக வீடுகளில் மாற்றம் உண்டாகும், அது சபைக்கு ஒரு உயர்வும், தேசத்தில் சில மாற்றம் உண்டாக ஆவியான உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்து போனாலும் அவரிடத்தில் பேசியிருந்தார், ஆண்டவரே இஸ்ரவேல் இல்லாமல் பெய்யுடுமே, எருசலேம் இல்லாமல் பெய்யுடுமே, எருசலேம் பால் கடிப்பில் விழுந்து விடுமே, இது திருப்ப முடியுமா, திருப்பி கொண்டு வருவீரா என்று கேட்கும்போது
தீர்க்கதரிசியோடு 70 ஆண்டுகளை சொன்னது. தானியேல் அதை கண்டுபிடித்து அதை முன்னே ஜெபத்துக்கு முன்னே வைத்து, மீண்டும் எருசலேம் கட்டப்படுமா, நாங்கள் திருப்பி போவோமா, எப்போ போவோம் என்று சொல்லி கேட்டு ஜெபிக்கிறது போல உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் தனி ஜெபத்தில் சரியாக ஜெபித்து வந்தால், உண்மையோடு ஜெபித்து வந்தால், கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய பேச வல்லவராக இருக்க இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் எதில் ஜெபிக்கணுமோ அதுக்காக ஜெபிக்க வேண்டும். என் கணவன் எப்போது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருவான், என் மனைவி எப்போது அடிமைத்தனத்தில் மீட்டு வருவாங்க, என் அப்பா அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருவாரா, என் சகோதரன் அடிமைத்தனத்தில் மீட்டு வருவாரா, என் பிள்ளைகள் அடிமைத்தனம் மீட்டு கொள்ளுவாங்களா என்று சொல்லி நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கண்ணீர் விடும்போது தேவன் அந்த கண்ணீரை பார்த்து உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவா, நான் மீட்டெடுப்பேன், இந்த வருஷத்தில் மீட்டெடுப்பேன், இந்த வருஷத்தில் விடுதலை ஆக்குவேன், இந்த வருஷத்தினுடைய பாவத்தை கழுவேன், இந்த வருஷத்தில் அவனுடைய அக்கிரமத்தை கழுவி அவனுடைய சேமமாக்கி உன்னை மீண்டும் சந்தோஷமாய் வைப்பதற்கு, மனமகிழ்ச்சியை வைப்பதற்கு இந்த ஆண்டில் நிறைவேறும் என்று சொல்லி தேவன் தருகிற வார்த்தையை பிடித்து எழுதி வைத்து விட்டு ஜெபி. அதன் போல் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். தேவனால் ஆகாது ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. இந்த பட்டை உள்ள வார்த்தை சரியாய் நீங்கள் பிடித்துக் கொள்ள ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை போல 90% வேலைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டு 10% ஆண்டவர் கொடுக்காதீங்க. அதனால ஒரு பலனும் கிடையாது. தவறான சில சபைகள் நடத்தும் போல நீங்க நடந்து போக கூடாது. இன்னும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பலத்த சிலுவை எடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு சுமத்தான ஆராதித்து போவது பாவம், சுமத்த ஒரு ஜெபம் பண்ணி போவது பாவம். ஒன்றுமே செய்யாம சபைக்கு வந்து சத்தியத்தை அறிந்து ஒரு காரியம் செய்யாமல் இருப்பது கொடூரமான பாவம். சென்னைகளிலும் பல இடங்களே மக்கள் நீங்க வாங்க போங்க, வாங்க போங்க, நாங்க பிரசங்கிப்போம், நீங்க வாங்க போங்க, இப்படி அல்ல, தப்பான பிரசங்கம் பண்றாங்க. எத்தனை புரியுதுங்க? ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். பரலோக ராஜ்யம் இந்த உலகம் காண்பிக்கிற சபையை போல அல்ல, உலகம் காண்பிக்கிற ஒரு ஆள் கூட்டம் போல அல்ல. பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய மனவரையில் இருந்து ஒழுகிற ஒரு ஜீவ ஊற்று உனக்குள்ளே தந்திருக்கிறான். அதான் ரகசியம். ஆமென், பிரைஸ் எல்லாம். அசால்ட்டை விட்டுவிடக்கூடாது. அந்த ஜீவ ஊற்றில் 7 வித ஆவிகள் அடங்கி இருக்கிறது. வரநாள் பார்ப்போம். ஒரே ஆவியானவர் அந்த ஊற்றில் 7 விதமான காரியங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கிறவனா இருக்க. அதில் 7 வித சுபாவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவனா இருக்கிறார். அப்ப சபை என்பது இன்னைக்கு ஒரு கூட்டம் கூடுவதில் இல்லாதபடி அவங்க வேலை, உங்க வீட்டின் வேலையின் மத்தியிலே உங்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலை தான் சிலுவை. அதை எடுக்கும் போது மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துடைய நீ ஒரு அங்கமாய் மாற முடியும். ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அவன் வந்திருந்தான்? சபைக்கு போயிருக்கலாம், வலைக்குள்ள போனதுண்டு, ஆனா ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே கவனிக்கல, ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ பேசினாங்க, டைம் பாஸ்டுக்கு அவர் சேல போய் இருந்தாங்க, தகவல் இருக்காங்க, போறாங்க, பெருமை பாராட்டுறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க. இதை செய்து என்ன செய்யறாங்க? ஆண்டுடைய வலையில இருந்தது உண்மைதான், தூக்கி வீசப்படுறாங்க. அதுபோல் இல்லாதபடி உங்கள் ஆத்துமா சரியாய் கொழுந்து விட்டு எரிந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் தினந்தினம் கிறிஸ்துவுக்காக ஒரு வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அதனால் அவன் சிறையிருப்பு மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உங்களை மக்குப்படுத்த அந்தகாரத்தின் வல்லமைகள் ஒன்றும் செய்ய விடாமல் சிகிரிசி ஆவிகள் செயல்பட விடாமல் இருத்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் பரலோக ராஜ்யத்துக்கு இதை செய்தால் என் பிள்ளை பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்வான். ஆனபடி அந்த பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்ள விடாதபடி உன்னை மட்டுப்படுத்த பொல்லாத பலி சர்ப்பத்தின் ஆவிகளை சிறைபிடித்து ஜெபி. தேவன் உன்னை உயர்த்திய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவ தரிசனத்துக்காக ஜெபிக்க வேண்டும். மறைவிடத்தில் இருக்க ஆண்டவர் பிள்ளையாய் பிறந்தது உண்மைதான். வார்த்தையினாலே வானத்தையும் பூமி உண்டாக்கினது உண்மைதான். வார்த்தையினாலே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நீங்கள் அவரை அறிய வேண்டும் என்று இருந்ததினாலே அந்த வார்த்தை கீழே இறங்கி வந்தது உண்மைதான். பிள்ளையே வந்தது உண்மைதான். மனுஷ சாய் எடுத்தது உண்மைதான். மீண்டும் அவர் மரித்து உயிர்த்தெழும்பி போனது உண்மைதான். இப்போது அவரை தரிசிக்க நீங்க பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென்.
ஆவிக்குரிய ஏதாவது ஒரு தரிசனம் உங்க வாழ்க்கையில கிடைத்தாதான் உங்களுக்கு அந்த டவுட் இல்லாம இருக்கும். ஆவிக்குரிய ஒரு தரிசனம் பிள்ளைகளா இருக்க உங்களுக்கு கிடைக்கணும். அது அநேகருக்கு கிடைப்பதில்லை. ஏதோ சிலருக்கு மாத்திரம் அந்த தரிசனம் கிடைத்திருக்கிறது. அந்த தரிசனத்தை கிடைத்தாதான் நீங்கள் இயேசுவோடு நடக்க முடியும். மத்தேயு 17 1-2 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அது சரியா அந்த தரிசனத்தை சீஷர்கள் கண்டபோது தான் சொல்றாங்க, இங்கே ஒரு கூடாரம் உமக்கும் மோசேக்கும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம். அப்ப தரிசனம் காணாம உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. தரிசனம் காணாமல் சரியா ஜெபிக்க முடியாது. நாம் யாரை ஜெபிக்கிறோம் என்று அறிய வேண்டும். நாம் யாரை துதிக்கிறோம் என்று அறிய வேண்டும். உனக்கு ஒரு விடை வேண்டுமானால் தரிசனம் கண்டிருக்க வேண்டும். நீ தரிசித்தவர் எனக்கு இறங்கி வந்து ஒரு விடை தராம நான் எழும்ப மாட்டேன்னு சொல்லி உன் ஜெபத்தில் உறுதி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கபனம். உங்க தொழிலை நஷ்டப்படுத்துவான் சாத்தான். உங்க பிசினஸ்களை நஷ்டப்படுத்துவான் சாத்தான். ஒரு மேலே கொண்டு வர விடாமல் சாத்தான் வஞ்சிப்பான். கர்த்தருடைய காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது, கர்த்தரை தரிசிப்பதற்கு இடம் கொடாமல் இருக்கும்போது அநேக பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும். என்ன கட்டினால் நிற்க முடியாது, என்ன கட்டினால் அவுத்து போடுவான், என்ன செய்தால் நிலை நிற்க முடியாதபடி அவன் கிரியை செய்வான். ஆனபடி தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க ஓடுற ஓட்டத்தில் உங்க ஜெபத்தில் கண்டினியா இருந்து, ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியான கிருபை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஜெபித்தால், கண்டினி ஜெபித்தால், தேவன் உங்களை தரிசனத்தின் பாதையிலே அவரை காண்கிறவர் கண்களை உனக்கு திறந்து தந்து உன்னை நடத்துவாராக. அப்படி கர்த்தர் செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி நடத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்தாலோ, தரிசனத்தின்படி நடத்தினாலோ, தயவு செய்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். தானியேல் 10:3. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தின் பொருளை நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கும்போது எப்படி இருக்கணுமா? பெரிய மாம்சம் சாப்பிடாமலும், பெரிய மச்சங்களை புசிக்காமலும், புஷ்டியான ஆகாரத்தை புசியாமல், தேவையானதை புசித்து தாழ்மையோடு வந்து நீங்கள் ஜெபித்து கேட்டால் அதன் அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவர். இல்லாவிட்டால் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு தரிசன மூலம் தேவன் காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ரைசலா. அவர் ஒரு காரியம் சொன்னாலோ, ஒரு தரிசனத்தை காண்பித்தாலோ, அந்த பொருளை அறியாமல் இருந்தா நீங்களும் நானும் மாட்டி விடுவோம். அந்த பொருளை அறிவதற்கு நீங்கள் என்ன ஆவி கேட்கணும்? யோசேப்பு கொடுத்த ஆவியை போல, அதன் அர்த்தத்தை அறிந்ததை போல எனக்கும் அந்த அர்த்தத்தை தருவதற்குள்ள ஜெப வாழ்க்கை தாரும்னு சொல்லி கேட்டால் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. அப்படியே கடந்து சென்று இருக்க வேண்டும். எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும், எவ்வளவு சோர்வு இருந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்காதபடி நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளைகள் என்று அறிந்து உங்களுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டோர் பரலோகத்தில் தர வல்லவர். ஒரு காரியம் உங்கள் டவுட்டானால் தரிசனத்தை கண்டு அதை சரியா புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் மீண்டும் காத்திருந்த அந்த பொருளை அறிவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதனால தான் அந்த மறைப்பொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென். பிரைஸ் எல்லாம். உங்க வாழ்க்கையிலும் அந்த மறைப்பொருள் வேணும். அதிலே கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் கண்டுபிடிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தாக ஜெயமுள்ள கிறிஸ்தவை வாழ்க்கை வாழ்வதற்காய் தானியேல் புஸ்தகம் 6:28. நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனதின் உள்ளத்திலே ஆழமான ஒரு ஜெயம், சந்தோஷம் உண்டு. நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயங்கரமான நம்பிக்கை, சந்தோஷம் உண்டு. சில ராஜாக்களின் காலத்தில் தானியேலுக்கு உபத்திரம் இருந்தாலும் தேவன் 3 ராஜாக்களின் காலத்தில் அவனை பிரதானமாய் உயர்த்தி வைத்தான். தானியேல்கிட்ட கேட்காம ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவ்வளவாய் தேவன் அவனை, தானியேலை உயர்த்தி வைத்ததை நமக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க வசனத்தை படிச்சு எழுதி வச்சிருங்க. அதே போலதான் ஆராதிக்க தேவ பிள்ளையே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே, நெருக்கம் வரும்,
பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நீ அழுததுக்கும் நீ துக்கித்ததுக்கும் காத்திருந்ததுக்கும் கண்டிப்பா சில காலம் உண்டு. அந்த காலத்தில் நீ உயர்த்தப்பட்டிருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே ஆமே. சில வேளையில் கீழே இருக்கலாம், சில வேளை உபத்திரத்தின் மத்தியில் இருக்கலாம், சில வேளை சஞ்சலத்தின் மத்தியில் இருக்கலாம், சில வேளை பயத்தின் மத்தியில் இருக்கலாம். ஆனா சில ராஜாக்களுடைய காலத்தில் தானியேல் உயர்ந்திருந்தது போல உனக்கும் ஒரு உயர் உண்டு என்று சொல்லி நம்பி இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவாவியானவர் வியாதியிலிருந்து உன்னை சமாதானமாய் வைப்பதற்கு, தேவாவியான கடபாரத்திலிருந்து உன்னை சமாதானமாய் வைப்பதற்கு, நிந்தைகளிலிருந்து சமாதானமாய் வைப்பதற்கு, சிங்க குழியிலிருந்து உன்னை தூக்கி விடுவதற்கு, நெருப்பு கட்டையிலிருந்து உன்னை உயர்த்தி வைப்பதற்கு தேவன் யாரை கொண்டாவதோ உன்னை சில காலத்தில் உயர்த்தி வைக்க தேவ ஆவியானவர் திட்டம் பண்ணுகிறார். நீங்கள் அதன்படி நடந்தால் அற்புதங்கள் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிக்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27. ஹல்லேலூயா. உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிப்பதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒன்று உலகத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தையும் ஜெயித்தால் பிசாசை எளிதாய் ஜெயிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமே. கவனிச்சுக்கிடுங்க. உலகம் என்ன, இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்? கிறிஸ்தவ வாழ்க்கை முறித்து போடுவதற்காய் இந்த உலகம் உனக்கு விசேஷமான ஞானத்தை தரும், விசேஷமான அறிவை தரும். அதை சம்பாதிக்க வேண்டும், இதை சம்பாதிக்க வேண்டும், அப்படி பிசினஸ் பண்ண வேண்டும், இப்படி பிசினஸ் பண்ண வேண்டும், இப்படி தொழில் பண்ண வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தவறான காரியங்களை உலகம் கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பணம் இல்லாதவிட்டால் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆஸ்தி இல்லாவிட்டால் யாரும் மதிக்க மாட்டாங்க, பொருட்கள் இல்லாவிட்டால் யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம அந்தஸ்தா வாழ வேண்டுமானால் உலகத்தில் ஒரு பேரு வேணும், உலகத்தில் ஒரு சிறப்பு வேணும், உலகத்தில் ஒரு பதவி வேணும், உலகத்தில் ஒரு சீட்டு வேணும். இப்படியாக அழிந்து போற உலகத்திலே நாம் நம்பிக்கொண்டிருந்தால் அவர்கள் பிசாசுக்குள்ள வாழுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. தூக்கத்தை எல்லா டேடுகளை விடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்போது உலகத்தில் பேர் வேண்டும் என்று சொல்லி, புகழ் வேண்டும் என்று சொல்லி யார் விரும்பினாலும் சரி அவங்க இயேசுவினிடத்தில் போய் சேருவதே கிடையாது. ஆமென். எத்தனை புரியுதுங்க? முன்னே நாம் அறிவில்லாத காலத்திலே நாம் அப்படி இருந்தோம். நம்ம யாராவது உயர்த்த வேண்டும், நம்ம யாராவது தாங்க வேண்டும், நம்ம யாராவது ஏந்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தோம். அது எல்லாம் உலகத்திலே முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிந்து விடும். இதெல்லாம் பிசாசின் கிரியை. மாம்சம் என்ன செய்யும்? அல்லேலூயா. இச்சிக்கிறதெல்லாம் வேணும், இச்சிக்கிறதெல்லாம் வேணும். எதையெல்லாம் இச்சிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா. காண்கிறவை எல்லாம் வேணும், காணாதவைகள் எல்லாம் வேணும். அடுத்த வீட்டில் இருக்கிறது போல வேணும், இந்த வீட்டில் இருக்கிறது போல வேணும். அவன் நடந்ததை போல நம்ம நடக்க ஆசை, இவன் நடந்ததை போல நடக்க ஆசை, அங்க திருமணம் நடந்ததை போல நடத்த ஆசை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த மாம்சீகமான இச்சை ஆசைகள், கடன்கள், தோல்விகள், துக்கங்கள், நோய்கள் சுக்கு சுக்கா நம்ம வீட்டை நொறுக்கிவிடும். இப்படிப்பட்ட ஆசையும் காரியங்களும் பிசாசு கொண்டு வருவது என்று அறிந்து கொள்ள வேதம் சொல்லுகிறது. அவர் உயர்த்தும் வரை அவருடைய கரத்திலே அடங்கி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்த பிள்ளைகள், அப்படி ஏதாவது திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தா விட்டு விட்டு போ பிசாசே என்று சொல்லி, நான் உலகத்தை ஜெயம் எடுக்க நான் பிறந்தவர் அவதாரம் என்று சொல்லி, நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தால் இந்த எச்சி பிசாசுகளை ஜெயம் எடுக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை புரியுதுங்க? இதில் ஒன்றும் அடிமையாக விட, இதுதான் சபையோட வேலை, இதுதான் சபை காக்க வேண்டிய வேலை, இதுதான் சபைக்கு புத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை. இப்படி தான் ஜெயம் எடுக்கணும். இதில் ஜெயம் எடுத்து நீ போகும்போது தெரியும் சாத்தான் எப்படி யுத்தம் பண்ணுகிறான் என்று சொல்லி. ஆமென். ஆம், அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். அதையெல்லாம் உடைத்து நொறுக்குவதற்குத்தான் சபைக்கு வருகிறோம்.
ஜாக்கிரதை இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரியம் இந்த உலகம் நிற்காது. எத்தனை கோடி இருந்தால் நிற்காது. கொஞ்ச காலம் வாழ்ந்து ஒரு பூவை போல அறுப்புண்டு போறோம், ஒரு புல்லை போல அறுப்புண்டு போகும். நம்முடைய மகிமையெல்லாம் பூவா இருக்கிறது. அறுப்புண்டு போற அந்த உலகத்தில் அப்படி சாத்தான் இச்சையான காரியங்களை உங்களுக்கு தந்தால் போ பிசாசேன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் மீண்டும் பலத்து வெளியே வாங்க. அப்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நோய் இல்லாமல் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கர்த்தர் உனக்கு சுக பலத்தை தந்து ஆவிக்குரிய பலத்தை தந்து மாம்சத்தின் கிரியைகள் அழித்து உன்னை ஆவியில பலப்படுத்த ஆவியான திட்டம் பண்ணுவா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? எத்தனை புரியுதுங்க? இதுக்கெல்லாம் தான் உபவாசிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை உபவாசிக்கிறேன். இந்த மாம்சம் என்னை ஜெயம் எடுக்க கூடாது, இந்த உலகம் என்னை ஜெயம் எடுக்க கூடாது, நான் உம்மிடத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உபவாசிக்கும் போது கர்த்தர் அதை கேட்டு அவருடைய கிருபைகளை உனக்கு தருவார். அந்த கிருபை இல்லாம யாருமே ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அடிக்கடி மயக்கம் யாருக்கு வருகிறது? ஒரு மயக்கம் போல வருகிறது அடிக்கடி. அல்லேலூயா. மயக்கம் போல வருகிறதா? மயக்கம், மயக்கம். காது கேட்குதா? உங்களுக்கு கஷ்டம் என்ன செய்யுது? நல்லா ஜெபிங்க. வீட்டில் சரியா யாரும் இல்லாமல் இருக்கிறதுனால, நீங்கள் ஒரு ஆள் கொஞ்சம் ஆண்டவர் அறிகிறதுனால முதல்ல உங்களை தான் தாக்கிறதை அறிந்து விட்டு இனிமேல் அங்கேயும் இங்கே போக மாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டில் எல்லாருக்கும் முன்னே எனக்கு ஜெயிப்பதற்கு விளந்தாருன்னு கேளுங்க. அல்லேலூயா. அப்போது இந்த மயக்கம் போல வருகிற சிச்சுவேஷனை மாற்றி கர்த்தர் உங்களை பலந்தருவா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தாய்க்கா செபிப்போம். கர்த்தர் அந்த எல்லா மயக்கத்தின் அந்த ஹார வல்லமைகள் இருந்து தேவன் ஒரு விடுதலை கொடுத்து பத்திரமாய் காத்து கொள்ளும்படி, ஒருவர் கூட அந்த பிரசன்னத்தை விட்டு போகாதபடி ஜெயம் எடுக்கும்படி ஆவியானவர் ரபதேனாமல சுகாபாபா ரிகாமன ஷதரகடனபா ரிகாமன நன்றிய ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பம் உலகம், மாம்சம், பிசாசை ஜெயமெடுப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.